ஐயோ ஐயோ. அண்ணே இல்லே இந்த கிழவினால இம்புட்டு இம்சையை கூட்டுதா. ஆரம்பத்துல கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்னா இப்ப உடனே கல்யாணம், இப்பவே கல்யாணம்னா என்னல செய்யறது? அண்ணே பேசாம இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருவாமா? இல்லே அதுக்கு இம்புட்டு பாடுபட்டோம். ஒரு அந்த டாக்டர் போய் எங்க இருக்கா என்ன பண்றான்னு முதல்ல விசாரிப்போம். முதல்ல சொல்லுவோம், போன் அடிச்சு இங்க நடக்கிற விஷயத்த. இது எப்படி? அண்ணே என்னாச்சு? எல்லா போட்டியும் முடிஞ்சுதா? இல்லை எல்லா போட்டியும் முடிஞ்சுல. நான் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டேன். உடனே கல்யாணத்துக்கும் சம்மதிச்சானுவ. என்னாச்சு என்னாச்சு? அண்ணே சம்மு அண்ணே எல்லா போட்டியிலும் ஜெயிச்சிருச்சான். கல்யாணத்துக்கு சம்மதமா? இந்தாங்க பேசுங்க. சண்முகம் என்ன சொல்றீங்க? எல்லா போட்டியிலும் ஜெயிச்சிட்டீங்களா? அன்பிலீவபிள். என்னால நம்பவே முடியல. தேங்க்யூ சண்முகம். தேங்க்யூ so much. எனக்கும் தேவிக்கும் வாழ்க்கை கொடுத்த தெய்வ சண்முகம் நீங்க. இல்லை டாக்டர் பொறுமை. இல்லை என்ன குடும்பம்ல இது? போய் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்க. இல்லை இந்த குடும்பத்துல தான் வாக்க பண்ணணும்ட்டு உறுதியா இருக்கியா? நான் எங்க தேடி பிடிச்சேன், தேவி தான் என்ன தேடி பிடிச்சா. இல்லை மனுஷங்களா அவங்க? அந்த கிளவின்டானா டைப்பா பேசுது. இவனுங்க என்னடானா அதுக்கு எந்த மாதிரியே தலையாட்டு தானுவ. ஆரம்பத்துல ஒண்ணு பேசானுவ, பாதியில ஒண்ணு பேசானுவ, கடைசியில ஒண்ணு பேசானு, இப்போ ஒண்ணு பேசானுவல. இல்ல சின்ன கோட்டி குடும்பமால இருக்கு. என்னாச்சு சண்முகம்? இல்ல வேற ஏதாச்சும் போட்டி கீட்டி வச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்றாங்களா? ஏதாச்சும் சிக்கல் ஆயிடுச்சா? இல்ல டெஸ்ட் எல்லாம் வச்சா நான் சமாளிச்சுடுவோம்ல. கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டானுவ. உடனே கல்யாணம் காணுவ. உடனே வா. நாளைக்கே கல்யாணம் பண்ண சொல்றாங்களா? நாளைக்கு இல்லல, என்னைக்குல? இப்பல, இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் அரை மணி நேரத்துல கல்யாணம் காணுவ. வாட்? அண்ணே என்னாச்சு? உடனே கல்யாணம் வச்சிருக்காங்களா? இன்னும் அரை மணி நேரத்துல கல்யாணம் சொல்றாங்க. ஆத்தி என்னண்ணா இது? கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பின கதையால இருக்கு. இது புது சிக்கலால இருக்கு. சண்முகம் அதுதான் அவங்க சம்மதிச்சிட்டாங்கல்ல. நல்ல நாள் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. எது அந்த கழுவிக்கிட்டியா? இல்லையா அந்த கிழவி ஏதோ சுருட்டை பிடிச்சிக்கிட்டு அரை மயக்கத்துல ஏதோ வளரிட்டே இருக்குல்ல. அதுக்கிட்ட நான் பேசினா அது கேட்கவா போகுது? அது சொன்னா இவனுங்களும் மறு பேச்சு பேசாம தலையாட்டு தானுவேன். பாரு அதெல்லாம் ஒண்ணும் விலைக்காவது. இன்னும் அரை மணி நேரத்துல கல்யாணமா? எங்க இருந்தாலும் சரி, எப்படியாச்சும் இங்க வந்து நீ சேரண. உடனே வா. பாரு ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண கூடாது. அப்புறம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா பேஷண்ட காப்பாத்தி இருக்க முடியுன்ற கதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஏலே சண்டைனா அந்த சம்மோ சமாளிச்சு விடுவேன். கல்யாணம்னா நீதாம்ல வந்து பண்ணிக்கிடுன. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியும்ல. இல்ல டாக்டர் கொஞ்சம் பார்த்து செய்யல. அண்ணே இப்ப என்னண்ணே? கல்யாணம் தானே, போய் தாலியை கட்டிப்புடு. எப்படி எசக்கி? இன்னும் வீராக்கு எக்ஸாமே முடியல. நான் இங்க இருக்கேன். அங்க இன்னும் half an hourல அவசரமா கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி ஒரு சிக்கல் வேற இருக்கா? இப்ப நம்ம என்னென்ன செய்ய போறோம்? தேவி ஐயோ தேவி சொல்லு. நீ சொல்லு. அடியாத்தே வாங்க என்ன நிக்கிறேன்? வா எடுத்து போடு சாடு. சொல்லு. ஏமா நீ கஷ்டப்பட்டு கல்ல தூக்கி எல்லா போட்டியிலும் ஜெயிச்சது எங்க அண்ணன். ஆனா நீங்க கட்டுன்னு கட்டிட்டு இருக்கீங்க. இல்லை இதோ சொல்றேன். பின்ன அந்த 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 விஷயத்தை சொல்லு. வேணானே. என்னங்க நீங்க தான் வேணும்னு வீட்டுல அடம் புடிச்சு 2 நாள் ஒத்த போட்டு தண்ணி கூட குடிக்காம கொலை பட்னியில கிடக்குறா. எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல, அதான் சாப்பிடுறேன். பசிச்சா நீங்களும் வந்து சாப்பிடுங்க. எவ்வளவுக்கும் சாப்பாடு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அட என்னங்க நீங்க வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ புதுசா பேசுற மாதிரி பேசுறீங்க. நீங்க எப்பவும் போல என்ன தேவினே கூப்பிடலாம். அது போதும். அதுதான் எனக்கும் பிடிக்கும். சொல்லுண்ணே. நான் தேவினே சொல்லுதேன்.
அதான் அம்பிட்டு பேரும் சம்மதம் சொல்லிட்டாவுல. இப்ப இதுக்கு அவசர அவசரமா கல்யாணம்? வேணாங்கிறீங்களா? வேணவே வேண்டாம்னு சொல்லல. இல்ல கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் நல்லா பெருசா செய்யலாம்ல. நீயும் பொறுமையா சாப்பிட்டு. ஆ, ஆ. என்ன நக்கலா? அப்பத்தா எம்புட்டு தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயம். எங்க வீட்ல அப்பத்தா ஒண்ணு சொல்லுச்சுன்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. இன்னைக்கு நடக்கணும் அப்பத்தா சொல்லிருச்சுல, அது இன்னைக்கு நடந்தே தீரும். அது இல்ல, இன்விடேஷன்லாம் அடிச்சு எங்க சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு. அட என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அப்பத்தா சொன்னா சொன்னதுதான். ஆ, மைனி, நான் வேணா பாட்டிக்கிட்ட பேசி கல்யாணத்தை தள்ளி வைக்க சொல்லவா? இந்த பாரா சிறுவண்டெல்லாம் பேசிட்டு இருக்குது. ஆ, மைனி, ரொம்ப வேண்டாம், நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாமா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. இந்த கல்யாணம் இன்னைக்கே நடந்தே ஆகணும். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். சரி, உங்களுக்கு சோறு வேணால? எனக்கு பயங்கரமா பசிக்குது, நான் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடாடி போங்க. அத்தா, சொல்லுங்க அத்தா. ஏண்டா பாலமரம் எங்கடா? எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு தான் இருக்கு. பாத்திரக்காரன்ட்ட சொல்லி பாத்திரத்தை இறக்க சொன்னனே, இறக்கினியலா? சமயக்காரன் எங்க? வாரவுக்கெல்லாம் வகை வகையா வாங்கி போட்டு ஆக்கி போடவ நம்ம வாய்க்கு ருசியா? என்ன அத்தா, எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு தான் இருக்கு. நீ என்னத்துக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ஏண்டா ஐயர் வந்து ஓமகுண்டத்தை வளர்க்க ஆரம்பிச்சாதான் எனக்கு நிம்மதியாகும். வந்துட்டான் அவன். அத்தா வந்துட்டாரா அத்தா? ஏய் மூத்தவளே, இளையவளே, இங்க வாங்கடி. வாங்கடி வரசா. வரோம் அத்த. சொல்லுங்க அத்த. ஏண்டி அக்கம் பக்கத்துல 10 வீடு, பெரிய வீட்டு ஆளுக, இவங்களை எல்லாம் அழைக்க சொன்ன அலட்சியலா? எல்லாருக்கும் சொல்லியாச்சு அத்த. ஏண்டி வாரவகெல்லாம் உள்ள போய் உட்கார்றதுக்கு ஜம்மு காலத்தை வாங்கி வைக்க சொன்னே, வாங்கி வச்சியலா? அத்தா சமையல் பாத்திரம் வருது இல்ல, அது கூடவே ஜமுக்காலம் எல்லாமே வந்துருது அத்தா. நீ எதுக்கு இப்படி ஆளா பறந்துட்டு கிடக்க? சித்திரவீதி மாமா மட்டும் கோச்சுக்கிட்டாரு. இப்ப எதுக்கு அவசரமா கல்யாணத்தை பண்ணணும்? ஊர் அழைச்சி தெருவு மறைச்சி பந்தல் போட்டு நடத்தினா என்னவான்னு கேட்டு கோச்சுக்கிட்டாரு. ஏண்டா என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அவன் வந்தா வரான், வராட்டி போறான். இந்த அருங்கடா, கல்யாணம் இன்னைக்கே இங்கனையே நடந்தாகணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வரவேற்பு, அது என்னது, ரிசப்ஷன் அத்த. அதான், அதேதான். அத ஊரெல்லாம் குட்டி ஜாம் ஜாம்னு பண்ணிவிடுவோன்னு சொல்லுங்கடா அவன்கிட்ட. அப்பதா சரி அத்தா. எதுக்கு நீ ஆளா பறந்துகிட்டு இருக்க? இது என்ன திருட்டு கல்யாணமா? வீட்டுல வச்சு செஞ்சுட்டு இருக்க? யாரு 2 தடவை பந்தயத்துல தோத்து போனானே அந்த மருதப்ப நான் பேசுறது? ஏண்டா 2 தடவை என் மாப்பிள்ளை கிட்ட பந்தயத்துல தோத்து போயிருக்க, உனக்கெல்லாம் என்னத்துக்குடா வாய்ஸ் விடாலு? மான ரோசம் இருக்கிறவனா இருந்தா இதுக்கு மேல வாயை திறந்து பேசுவியா என் முன்னாடி? நீ ஒருத்தி போதும் என்ன நாடுகிட்ட சாவ வைக்கிறதுக்கு. ஆமாண்டா, அப்படித்தான் பேசுவேன், அப்படிதான்டா பேசுவேன். தோத்தாங்குழி, இவ்வளவு துப்பு இருக்கிறவன் 2 போட்டியில ஒரு போட்டியிலே அதை என் மாப்பிள்ளை எடுத்து ஜெயிக்க துப்பு இருந்துச்சா? இந்த பாரு, நல்லா சொல்லிவிட்டேன் கேட்டுக்க. இந்த கல்யாணத்துக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வகை வகையா ஆக்கி போட சொல்லிருக்கேன். நல்லா உட்காந்து மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு போ. வேணாமா? இப்பவே இந்த வீட்டை விட்டு நடைய கட்டு. ஏலே ஆக்கம் கெட்டவங்களா, இப்ப இங்க நான் என்ன பேசிவிட்டேன் வாயை பார்த்துட்டு நிக்கிறிய? மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்டை என்னாச்சு? வந்துருச்சாத்தா? அப்புறம் இங்க என்ன ஆணி பிடுங்குற வேலையா உங்களுக்கு? மாசம் மாசம் நிக்காம மாப்பிள்ளைய போய் தயார்படுத்துங்க போங்க. சரி அத்தா. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? போங்கடி. சரிங்க அத்தை. போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க.
சார் ஆ? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா சார்? இல்ல சார், வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எக்ஸாம் ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கணும்ல, ஏன் இன்னும் முடியாம இருக்கு? சார் சொல்ல மறந்துட்டேன். எக்ஸாம் கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சது. லேட்டா ஆரம்பிச்சதா? ஆமா சார். நாங்க வந்ததே அப்போ லேட்டுன்னு சொன்னீங்க. எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் லேட்டா ஆரம்பிக்கும்? சார் பவர் இல்ல சார். சென்டர்ல இருந்து லாகின் பண்ண வேணாமா, அதான் லேட் ஆயிடுச்சு. கலெக்டரேட்ல இருந்து எக்ஸ்ட்ரா 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப லேட்டா தான் சார் முடியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். வெயிட் பண்ணுங்க சார், வந்துருவாங்க. உட்காருங்க சார். ஓ மை காட். ஐயோ. ஹலோ சொல்லுட்டி, அங்க என்ன நடக்குது? அக்கா ரொம்ப அவசரம்க்கா, உடனே டாக்டர் அண்ணா கிட்ட ஃபோன் கொடு. ஆ கனி உங்கள்கிட்ட பேசணுமா? இந்தாங்க. ஹலோ கனி. அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இப்பவே கல்யாணம் நடக்க போகுதுண்ணே. அண்ணனுக்கு பட்டு வேட்டி சட்டெல்லாம் கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? அண்ணே நீங்க உடனே வந்தாகணும்ண்ணே. வரலன்னா எல்லாம் பயங்கர சிக்கல் ஆயிடும். எப்படி வருதுன்னு தெரியலையே. எப்படியாவது வந்துருங்கண்ணே. ஆளை மட்டும் மாத்திருக்கோன்னு தெரிஞ்சிருச்சு, எங்க 2 பேத்தையும் உசுரோடவே விட மாட்டாங்கண்ணே. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. அண்ணா அண்ணா, ஆ? கனி என்னென்ன சொன்னா? சண்முகத்தை பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களா? இப்போ உடனே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? ஐயோ அண்ணா, என்னண்ணே இது அக்கிரமம்? உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போய் எங்க அண்ணனுக்குள்ள பெரிய பிரச்சனையா போச்சு. எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு எசக்கி. இப்போ வீராக்கு வேற இன்னும் பரீட்சை இன்னும் முடியல, லேட் ஆகுன்றாங்க. ஆ, அவளை நான் பாத்துக்கிடுதேன், நீங்க உடனே கிளம்பி போங்க. இல்ல, நான் போக மாட்டேன். சண்முகம் வீராவை பார்த்துக்கன்னு என் கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு நம்பிக்கையோட. நான் போக மாட்டேன். நான் போனா தப்பாயிடும். ஐயோ, அங்க அண்ணன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கு. வீராவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வீரா பாதி சம்மு அண்ணன் மாதிரி. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் அவ்வளவுதான் அங்க ஒரே பிரச்சனையா இருக்கும். அங்க தாலி கட்டவே ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? कात्यायनाय विद्महे कन्यकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्। ॐ सौन्दर्यत्रिपुरदेवी नमः। ॐ शक्तीश्वरी देवी नमः। ॐ सर्वमङ्गलमहालक्ष्मी देवी नमो नमः। சுமங்கலிங்க 2 பேர் வந்து ஹோமத்துக்கு அக்னி வாக்கணும். 2 பேர் வாங்கோ. போங்கக்கா. ஒருத்தர் கையில பிடிச்சுக்கோங்க, ஒருத்தர் ஏத்துங்க. கற்பூர தெய்வத்தை இதுக்குள்ள போடுங்க. ஓம் மகாஜ்வாலாய வித்மஹே அக்னிமக்னாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். ஓம் வைஷ்ணவனாய வித்மஹே ஸ்ரீநாதாய தீமஹி. ஓம் ருத்ரநேத்ராய வித்மஹே. மாப்பிளைய ரெடி ஆயிட்டாருன்னா சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. ஓம் ருத்ரநேத்ராய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். அட வாங்க மாப்ள. வாங்க மாப்பிள. வாங்க மாப்ள. என்னாச்சு? ஐயோ ஐயோ, 1/2 மணி நேரத்துல இம்புட்டு ஏற்பாடு பண்ணிட்டானுங்களே. ஓம் ஜுவாலனாய நமஹ. ஓம் வீதிபத்னாய நமஹ. ஓம் வாங்க மாப்பிள. ஓம் தனஞ்சனாய நமஹ. ஓம் விபாசபாசவே நமஹ. ஓம் சாதவேதாய நமஹ. வாங்கோ, மனையில உட்காருங்கோ. ஏய், விட்டா தாலியவே கட்ட விட்டுருவானு போல இருக்குல்ல. அண்ணே தாலி மட்டும் கட்டிடாதண்ணே. இல்லையே, அந்த டாக்டர் பையனுக்கு ஃபோன் அடிச்சு எங்க இருக்கான் ஏது இருக்கான்னு சீக்கிரம் வர சொல்லு. சரிண்ணே. ஓம் ஸ்வதாபதாயை நமஹ. ஓம் வத்சனாய வணக்கம். வணக்கம். உட்காருங்க மாப்ள, உட்காருங்க.
என்ன ஐயரே, பொண்ணையும் கூப்பிட்டுலாம்ல? தாராளமா அழிச்சிட்டு வாங்கோ. ம். ம். ரசாத்தி. வாங்கம்மா, சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி உட்காருங்க. ஓம் சர்வரீஷாயை நமஹ, ஓம் சக்கரஹராயை நமஹ, ஓம் மத்யஸ்த சபாதாயை நமஹ, ஓம் சுக்ரஹாயை நமஹ. இந்தாங்கம்மா, இதை வாங்கிக்கோங்க. நான் சொல்ல சொல்ல நீங்களும் அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் மாஸ்ரசாயை நமஹ. போடுங்க மாப்ள. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுங்க. போடுங்க. மாமா போடுங்க மாமா. இந்த கங்கணத்தை பொண்ணு மாப்பிள்ளைக்கு கட்டி விடுங்க. என்னங்கம்மா? ஓம் வாயுஸ்வராயை நமஹ, ஓம் விஸ்வாத்மனே நமஹ, ஓம் கல்யாணரூபாயை நமஹ, ஓம் மங்களமங்களாயை நமஹ, ஓம் வராகாயை ஐயோ, என்னத்தையோ கட்டில ஓடுதானுல. ம். என்னாச்சு மாமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்குங்க? அது இதெல்லாம் புதுசா இருக்குல்ல, பழக்கம் இல்ல, அதான் கூச்சமா இருக்கு. ம். ஓம் பிரம்மணாயை நமஹ. என்ன ஐயரே, மந்திரத்தை கொஞ்சம் வெரசாதான் சொல்றது. அது பாட்டுக்கு நேரம் போய்கிட்டே இருக்குல்ல. ம். அதானே, சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. மந்திரம் எல்லாம் சொல்ல வேண்டாமா? ஐரே, ஒன்னும் அவசரம் கிடையாது. பொறுமையா நிதானமா நிறுத்தி ஒவ்வொரு மந்திரமா மறக்காம சொல்லுங்க. ஆ? அம்மா தாயே மீனாட்சி, எப்படியாச்சும் என்ன என் தேவியோட சேர்த்து வச்சிருமா. அண்ணே அண்ணே, பெல் அடிச்சுட்டாவோ, வீரா இப்ப வந்துருவா. எசுகே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ கொஞ்சம் கால் பண்றியா? போன் வந்துருச்சு. அண்ணன் போன் தான். கனி, அக்கா, நான் கனி பேசுதேன். கனி சொல்லுடி, அங்க இப்ப என்ன நடக்குது? அக்கா, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்க்கா. அண்ணனால இங்க ஒண்ணுமே செய்ய முடியல. அண்ணனுக்கு பட்டு வேட்டி சட்டை கட்டி மணவரையில உட்கார வச்சுட்டாங்கக்கா. ஐயோ, என்னடி சொல்லுதா? பயமா இருக்குக்கா. அண்ணனை தாலி கட்ட வச்சுட்டு அவன்னா இது 2வது கல்யாணம் ஆயிடுமே. அது பாவம் இல்லையா? என்ன சொல்றா? என்ன? அந்த டாக்டர் அண்ணன் என்னதான் செய்யுது? இப்ப வரப்போகுதா இல்லையா? சீக்கிரம் வர சொல்லுக்கா ப்ளீஸ். கனி, என்ன என்ன சொல்ற கனி? என்ன சொல்ற கனி? வாட் ஹேப்பன்? ஐயோ, எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுன்னு அங்க அண்ணனை மணவரையில உட்கார வச்சுட்டாவலாம். தேவி, என் தேவி, எனக்கு ஐயோ, ஓம் வாயுஸ்வராயை நமஹ, ஓம் விஸ்வாத்மனே நமஹ, ஓம் கர்ம பிரம்மரூபாயை நமஹ,
கவனிச்சியா? என்னத்தடா? அவன் முகத்தை பார்த்தியானே? இவன் அவனே இல்லை. எனக்கு அவன் மேலே டவுட்டு கூடிக்கிட்டே போகுதுண்ணே. அவன்தான் இவனா இல்லை இவன் வேற ஆளா? ஏண்ணே உனக்கு எது டவுட் வரவே இல்லையாண்ணே? ஏய், இருக்கிற ஆத்திரத்துல வகுந்துட போறேன். குறவழிய கடிச்சு துப்புறதுக்குள்ள பேசாம ஓடிட சொல்லிட்டேன். கண்டிஷன்னு சொன்ன உடனே ஓடி போனவன் தான் இந்த டாக்டர். அவனுக்கு இப்படி இவ்வளோ வேற வந்துச்சு? ஐயோ, ஒன்றும் புரியலையே. முருகா, நான் அக்னி முன்னாடி உக்காந்துருக்கேன். ஆனா அக்னிக்குள்ளேயே உக்காந்துருக்க மாதிரி இருக்கு. நீதான் இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்தணும் முருகா. ஓம் நீலாதராயை நமக. ஓம் சகோகேசவே நமக. ஐயரே என்ன இது? இன்னும் எம்பிட்டு நேரம் இப்படி மந்திரம் சொல்லிட்டே இருப்பீங்க? கல்யாண பொண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருமா. அதான் தாலிக்கு எல்லா பூஜையும் சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, தாலி எடுத்து கட்ட சொல்ல வேண்டியதானே? அடிப்பாவி. ஐரே, மந்திரம் ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. வேணும்டா ஒன்று ரெண்டு முக்கியமான மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்க. அப்பதான் பவரா இருக்கும்ல. ஓம் தானியலக்ஷ்மியை நமக. ஓம் சந்தானலக்ஷ்மியை நமக. ஓம் அஷ்டலக்ஷ்மியை நமக. ஓம் வீரலக்ஷ்மி. வீரா 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 வீரா, என்னடி வாடி. அண்ணன் ஜெயிச்சிருச்சா? அதெல்லாம் போற பேசிக்கலாம், வாடி. ஏய், இப்போ என்னத்துக்கு மட்டும் அவசரப்படுற? ஐயோ, அண்ணன் எல்லா போட்டியிலும் ஜெயிச்சிருச்சுடி. சூப்பர். பொறவு என்ன சந்தோஷம் தானே? என்னத்த சந்தோஷம்? அங்க போட்டி முடிஞ்சதோ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாவலாம். ஏய் வாடி. ஏய் நில்லடி. என்னடி சொல்லுத? உடனே கல்யாணமா? ஆமாட்டி, அண்ணனை இப்ப மணவரையில உட்கார வச்சுட்டாவலாம். அது சரவண இல்ல சம்முன்னு உண்மையை சொல்லிட்டா அண்ணன் உசுருக்கு ஆபத்து. அதே நேரம் உண்மையை சொல்லாம தாலியை கட்டிட்டா பரணிக்கல ஆபத்து. ஆமா. ஐயோ, உடனே வா போணும், சீக்கிரம் வா. சரிடி. அண்ணா போலாம். டிரைவர் அண்ணா எங்க? சாப்பிட போறேன்னு 1 hour முன்னாடி போனாரு, இன்னும் வரல. ஐயோ, இப்போ என்னென்ன செய்யறது? வண்டியில சாவி இருக்கு, நான் வேணா எடுக்கிறேன், அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். அண்ணே உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எங்க அண்ணன் சண்முகத்துக்கு கார் ஓட்ட தெரியாது, அதனால தான் கேட்டேன். வண்டியில இருந்து. சரி வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் ஏறிட்டு. ஓம் வாயுஸ்வராயை நமக. ஓம் விஸ்வாத்மனே நமக. ஓம் கர்ம பிரம்ம ரூபாயை நமக. ஓம் சகலபத்யாயை நமக. ஓம் ருத்ரபவாயை நமக. ஓம் ருத்ரேஸ்வராயை நமக. ஓம் மாங்கல்யலக்ஷ்மி. ஓம் மகாலக்ஷ்மி ஜெகன்மதே. இந்தாங்கோ, இந்த மாங்கல்யத்தை வாங்கிக்கோங்க. ஐரே, என்ன அதுக்குள்ள அம்புட்டு மந்திரத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே வேஷா திருப்தியா எல்லா மந்திரத்தையும் சொல்லியாச்சு. இந்தாங்கோ, தாலியை கட்டுங்கோ.